பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்று தெய்வ சமூகத்துக்கு கடந்து வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Psalms 65 verse 4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஆமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வாக்குத்தத்தமான வசனத்துக்காய் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தாவீது சொல்லுகிறாரு, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. ஆண்டோடைய பிரகாரம் அப்படின்றது தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. தேவன் தங்கி இருக்கிற வாசஸ்தலம் இல்லையா? அப்ப தாவீது சொல்றாரு, அதுல வாசமா இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. ஆமாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம ஆலயத்துக்கு போவது இல்லையா, ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலினாலதான் நம்ம போகிறோம். அவருடைய கிருபை நிமித்தம் தான் அவருடைய ஆலயத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம். ஆமாம். இப்ப எல்லாராலையும் போக முடியாது இல்லையா? ஆண்டவர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். இது ஆலயம் மட்டும் கிடையாது, அவரிடத்துல விசுவாசமாய் இருக்கும்படி இல்லையா? அப்படியாக ஆண்டவர் தெரிந்து யாரை முன்குறித்தாரோ அவர்களை கர்த்தரை அழைத்திருக்கிறார் இல்லையா? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆமேன், அவர்கள் பாக்கியவான்கள். எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய பிரகாரத்துல வாசமாய் இருக்கும்படி. எதற்காக அப்படின்னா, அவருடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் அந்த நன்மையினால நம்மளை திருப்தி செய்யும்படிக்கு. ஆமே. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இந்த ஆலயத்துல இல்லையா, அவருடைய சமூகத்துல, அவருடைய பிரசன்னத்துல அநேக நன்மைகள் இருக்கிறது. அதனால ஆண்டவர் நம்மளையே திருப்தி செய்கிறாங்க. ஆமே. இப்ப நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம். அதற்காக நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். பிரியமானவர்களே, அங்க அநேக நன்மைகள் இருக்கிறது. ஆண்டோடைய பிரசன்னத்துல, ஆண்டவருடைய பிரகாரங்களில அநேக நன்மைகள் இருக்குது. சங்கீதம் 36லயும் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் என்று சொல்லி. ஆலயத்தினுடைய சம்பூர்ணம், ஆலயத்துல சம்பூர்ணமாய் பல நன்மைகள் இருக்கிறது. ஆவிக்குரிய நன்மைகள், இன்னும் இந்த உலகத்துக்கான நன்மைகள் எல்லாம் ஆண்டவர் எங்க வைத்திருக்கிறாங்கன்னா ஆலயத்துல வைத்திருக்கிறாங்க. அதனால ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறத போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஆலயத்துல அநேக நன்மைகள். நம்ம அவருடைய ஆலயத்துக்கு போய் அங்க இருந்து ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரை பிரசன்னத்துல நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய ஆலயத்திலுடைய அந்த நன்மையினால நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நம்ம ஆத்துமா திருப்தி ஆகும் பொழுது, நம்முடைய ஆத்துமா குணமாகும் பொழுது, நம்முடைய ஆத்துமா செழிக்கும் பொழுது என்ன ஆகும்? மற்ற எல்லா காரியங்களும் இல்லையா, நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே என்னன்னா சரியாயிடும் இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலதான் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறத நம்ம நம்ம விட்டுவிடக்கூடாது. அதான் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமோ நன்மையுமா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சபை கூடி வருதல விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி வசனம் நம்ம படிக்கிறோம். சபை கூடி வருதல நம்ம விட்டு விடக்கூடாது. ஆண்டவர் நம்மளை எல்லாம் தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளவோ பேர் போகணும், ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு வாஞ்சை இருந்தாலும், ஆனாலும் அவங்க போக முடியாத பல சூழ்நிலைகள் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்ப நம்ம ஆலயத்துக்கு போகிறதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம், அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை நம்ம ஒரு நாள் நம்ம அசட்டை பண்ணி விடக்கூடாது. அவருடைய பிரகாரங்களில, அவருடைய சமூகத்துல நம்ம போய் வாசமா இருக்கவும், கர்த்தரை துதிக்கவும், அவரை மகிமைப்படுத்தவும் நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. தாயின் கர்ப்பத்திலேயே நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லி. அப்படி நம்மளை எல்லாம் தெரிந்து கொண்டு அவருடைய சமூகத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவருடைய வீட்டின் நன்மையினால
ஆண்டோடைய வீட்டில் அநேக நன்மைகள் இருக்கிறது இல்லையா? அந்த நன்மையினால் ஆண்டவர் நம்மளை திருப்தி செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. அதனால அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போய் விடக்கூடாது. எப்படியாகிலும் ஆண்டவரே, தாவீது சொல்ல, ஆண்டவரே என்னுடைய ஆத்மா உம்முடைய ஆலய பிரகாரங்களின் மேல வாஞ்சையும் தவனமுமா இருக்கிறது சொல்லி தேவனுடைய ஆலயத்தையில நம்ம வாஞ்சை உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். தகப்பனே, உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் எல்லாம் ஆண்டவரை அப்பா உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்துல வாசம் பண்ணும்படி எங்களை பேர் சொல்லி அழைத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற அப்பா. உம்முடைய வீட்டின் சம்பூர்ணத்தினால எங்களை திருப்தி செய்கிறேன். நம்முடைய பேரின்ப நதியினால எங்களுடைய தாகத்தை எல்லாம் தீர்க்கிறீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறா அப்பா. நன்றி ராஜா. அப்பா, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, எங்களோட ஆத்துமா ஆண்டவரே அப்பா நிலத்தை கொழுப்பை உண்டது போல புஷ்டியாகுவதே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.